ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் 100ல் எப்படி வந்து டைமிங் வைக்கணும், டைமிங் கரெக்டாக வைக்கல அப்படின்னா வண்டியில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த ஷாட்டில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள், கண்டினியூ பாருங்கள், எட்ஜு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து டைமிங் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேக்னெட் சைடு கழட்டிக்கணும், இன்ஜினோட டாப் ஹெட்டை வந்து கழட்டிக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் டைமிங் கரெக்டாக பார்க்க முடியும். இப்போது மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீன்னு ஒரு மார்க் இருக்கும், தென் ஒரு கோடு இருக்கும். எல்லா வண்டியோட மேக்னெட்லேயும் இந்த மார்க் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த டீன்னு ஒரு மார்க் இருக்கும், டீனா டைமிங்கு, அந்த கோடு வந்து அந்த கரெக்டாக மென்ஷன் பண்ணுறது. தென் இன்ஜினோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மார்க் இருக்குது கண்டிப்பாக, இல்லைனா இன்ஜினோட ஒரு எட்ஜு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்குங்க. இந்த டீங்கிற ஒரு கோடு ப்ளஸ் வண்டியில் ஒரு டாட் மாதிரி ஒரு கோடு இருக்குங்க. டாட் மாதிரி, சின்ன டாட் மாதிரி ஒரு மார்க் இருக்கும். ஸோ இப்போ டீக்கு அந்த மார்க்கு கரெக்டாக வச்சுட்டு பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா டாப் டெட் சென்டரில் இருக்கும். டைமிங் கரெக்டாக இருக்கும்போது பிஸ்டன் டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த டாப்பில் இருக்கிறது எப்படி காமிச்சு பார்த்திங்களா, ப்ளக்கை கழட்டிட்டு உங்களுக்கு குச்சிக்கு விட்றாங்க, உடஞ்சி உள்ள கிளாக் ஆயிரும். திருப்புளி விட்டு பாருங்கள். திருப்புளி வந்து இந்த மைனூட் பார்ட்டிக்கல், அதாவது இரும்பு தூள்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த திருப்புளி உள்ளே கூட்டு பார்க்கணும். ஏன்னா உள்ளே கொந்துச்சு அப்படின்னா எல்லாம் உடச்சி போடும். ஸோ பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது நமக்கு வால்வ் எல்லாமே ரொம்ப லூஸாக இருக்கும். ஓகேங்களா? வால்வ் எல்லாமே ரொம்ப லோடு வாங்காது, ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, வால்வு பார்த்தாச்சு, டாப் பார்த்தாச்சு, தென் நம்ம டீங்கிறது மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைமிங் செயின், இந்த டைமிங் வீலு, இது தாங்க. ஓகேங்களா? இதில் வந்து மார்க் இருக்கும். இதில் எக்ஸல்னு ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். எக்ஸல் 100 தான் பார்த்துட்டுருக்காரு, அதனால் எக்ஸல்னு ஒரு மார்க் இருக்கும். அந்த டாட் வந்து அந்த பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறது அந்த டாட்டு. ஓகேங்களா? அந்த டாட் வந்து பிஸ்டன் டாப்பில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுது. இதில் 100 எக்ஸல் அப்படிங்கிற ஒரு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு இருக்குது. அந்த ரெண்டு கோடுமே நம்ம இன்ஜின் பாடியோட கரெக்டாக மேட்ச் ஆகணுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு டைம் வண்டி கழட்டும் போது நீங்கள் வந்து அந்த டைமிங் செக் பண்ணிக்கங்க. கழட்டுறதுக்கு முன்னாடி டைமிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து மிஸ்மேட்ச் ஆகி வச்சுருக்கலாம், அது கரெக்டாக வண்டி ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் டைமிங் நீங்கள் புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பழகுங்க. ஓகேங்களா? வண்டி கழட்டும் போதே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைமிங் மார்க் வந்து கரெக்டாக வைக்காமல் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் ஃபயர் ஆகும். வால்வு வந்து பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது வால்வு ரெண்டுமே க்ளோஸில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக ஃபயரிங் ஆர்டர் கரெக்டாக இருக்கும். அந்த பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கும்போது ரெண்டு வால்வு க்ளோஸ் ஆகாமல் ஒரு வால்வு ஓப்பன்லேருந்து ஒரு வால்வு க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வால்வு டேமேஜ் ஆகும். நமக்கு ப்ராப்பராக இன்ஜின் வந்து ரன் ஆகாது, சம்டைம்ஸ் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க, சிம்பிள். தேங்க்யூ.